நல்லவங்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கணக்கு வச்சிருப்பீங்களா? வாட் இஸ் கால் நல்லவன்? நாங்க எங்க பொண்ணுக்கு நிறைய போட்டு நல்லா பண்ணுவோம் சார். இதற்கு இது பதில் இல்லையே. சரி, நல்ல 100 சவரம். ஏமா நல்லவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா? நல்லவனா பணக்காரனா இருக்கணும். ஆமா சார். பணம் மட்டும் லைஃப் கிடையாது சார். ஆக நான் இருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு பையனை தெரியும், நீங்க நோ சொல்லிட்டீங்க. மறுபடியும் அந்த பிள்ளை என்னைய வச்சு முடிக்க பாக்குது. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட கேக்குற? மாமா, பணம் ஃபர்ஸ்டா கேரக்டர் ஃபர்ஸ்டா? இப்ப இந்த காலத்துக்கு பணம் தான் சார் ஃபர்ஸ்ட். என்னையா காசு 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 பணம் அடப்புவங்க நீங்களும் உங்க காசு. இப்ப இந்த காலத்துக்கு பணம் தான் சார் ஃபர்ஸ்ட். பையன் தண்ணி அடிச்சா பரவாயில்லையா? தண்ணி அடிக்காத பையனாவும் பாப்போம். அதாவது பணக்கார குடிக்காத வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குடிக்கிற, காலையில அம்மா அப்பா காலில் விழுகிற, அப்படி ஒரு பையனை செய்யணுமா? அதனாலதான் சார் 2 வருஷமா தேடி இருக்கேன். இன்னைக்கு எனக்கு இல்ல, அது கிடைக்காதுமா. 2 வருஷம் இல்ல, 20 வருஷம் தேடினாலும் நீங்க சொல்ற கேட்டகரியில ஒரு பையன் கிடைக்க மாட்டான். 23 வருஷம் வளர்த்த எங்களுக்கு உங்களுக்கு நல்ல இடம் பார்த்து கட்ட தெரியாதான்னு கேக்குறாரு. 6 months பாக்குறேன்னு சொல்றாங்க சார். அதுக்கப்புறமா அந்த பையன் நல்லா இல்லைன்னா அவன் ஏதோ தப்பு பண்றான், அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, பக்குவம் இருக்கிறது. உங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாதுங்கிறாரு. அனுபவம் இருக்கு, பட் எல்லாமே ஓல்டா இருக்கு. ஒரு 35 வருஷம் முன்னாடி அவங்க யோசிச்சாங்கன்னா அப்ப மாப்பிள்ளை கிட்ட என்ன பாப்பாங்க? மணி மட்டும் தான் பாப்பாங்க. பட் ஆனா இப்ப இருக்க பொண்ணுங்க அது மட்டும் பாக்குறது இல்ல. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இப்ப பாக்குறவங்க அவன் ஜாபே போறதா இருந்தாலும் ஒரு ஸ்டைலான ஜாப் இருக்கா, உன் ஹஸ்பண்ட் எங்க வேலை பாக்குற சொன்னா ஒரு ஸ்டைலான ஜாப் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் தான் பக்குவம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. 6 மந்த்தா நான் பழகி பார்த்துட்டு நான் பார்ப்பேன். ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து அந்த மாதிரி முடியாதுங்கிறாங்க. ஆனா சொந்த கம்யூனிட்டியில பண்ணும்போது நான் அங்கங்க ஆள் வச்சிருக்கேன் சார். பூமர் அங்கிள், எஸ் கம் ஆன் அங்கிள். ஊரார் சொல்றதை நம்புறீங்க, உங்க பொண்ணுங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை இல்லை இல்லை. நல்லவனோ கெட்டவனோ நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை தான் சார் எங்களுக்கு வேணும். நல்லவனோ கெட்டவனோ நீங்க சொல்றவன கல்யாணம் பண்ணியாச்சு, நாளைக்கு அவன் கெட்டவன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க இழுத்து வச்சு கேள்வி கேட்பீங்க. என்ன புண்ணியம்னு கேக்குறேன். மாட்னாடா மானஸ்த. எல்லாரும் இப்ப என்ன சொன்னீங்க? மறுபடியும் அந்த பிள்ளைட்ட மைக்க புடுங்கத. அம்மா ஒரு பையனை பாக்குறாங்க, அந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? பிடிச்சா சார் பண்ண முடியும். ஏய், நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. ஆமா, பிடிச்சிருக்கு. சார் அது அம்மா பாக்குற பையனா இல்ல நான் பாக்குற பையனாங்கிறது மேட்டர் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கானா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை நான் பாப்பேன் சார். நான் பாக்குற மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கும். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதா சார். அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பேங்க சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? பிள்ளைக்கு டப்புன்னு கல்யாணத்தை முடிச்சு விடுங்க. அந்த பிள்ளை ரொம்ப சீரியஸா யாரையும் பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா இது நானும் அது வாயில இருந்து எங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளைய தான் கட்டுவேன்னு சொல்ல வைக்க பாக்குறேன். நடக்கல, திரும்ப ட்ரை பண்ணுவோமா? மறுபடியும் முதல்ல இருந்தா. உங்க அம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பாப்பாங்க, அந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நான் சம்மதிக்கணும்ல சார். இதுக்கு நான் சம்மதிக்கணும்ல. அதாமா. ஏய், நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட் கரெக்ட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைக்கிற குவாலிஃபிகேஷன்ஸோட ஒரு பையனை உங்க அம்மா பாப்பாங்க. நல்லா இருக்க. அந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சார் எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்றீங்க. பயங்கரமான கல்லூரி மங்க. எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி ஒருத்தனை பிடிச்சு போச்சுன்னா அதுக்கு என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. அவ்வளவுதான். அந்த பையன் யாருமா? வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு புடக்குறியா? அது போட்டும். அந்த பையன் எங்க இருக்கான்? எங்க இருக்கானு தெரியல சார். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அம்மா நீ போற, நல்லா வேற இருக்கா, அதனால பசங்க பின்னாடி வருவாங்க தான். வேணாம், வேணும். என் பின்னாடி வராத. அதான் கூடவே வரேன்னு. நான் 5 வருஷம் காலேஜ் படிச்சா சார், யாரையும் லவ் பண்ணல. இப்ப வேலைக்கு அவங்க அப்பா சொன்னாரு, வேலைக்கு அனுப்பாத, யாருன்னா கூட்டின்னு வந்துதான் நிக்கோன்னாரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இல்லம்மா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா சார்.
6 மாசம் வேலைக்கு போனேன் சார். நான் இப்ப நிறுத்திட்டேன் சார் வேலையை விட்டு. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. எங்க பொண்ணு வந்து இப்ப பிடெக் தேர்ட் இயர் படிக்கிறாங்க. என்ன வேணாலும் படிக்கட்டும். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதா இருந்தா அது நம்ம ஜாதியில தான் இருக்கணும். இவர் சொல்றாராம் வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது அப்படிங்கறத நானும் எங்க மனைவி 2 பேரும் தெள்ள தெளிவா சொல்லி இதுக்கு நீங்க லவ் பண்ணாதுன்னு சொல்றது பெட்டர். லவ் பண்ணிக்க, ஆனா நம்ம ஜாதியா பார்த்து லவ் பண்ணு. முதல்ல போனோடனே முருகேசா உன் ஜாதி என்னடா அப்படின்னு கேட்டுக்கேங்கிறது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. இல்ல லவ் பண்ணிக்கலாம். நான் போய் ஒருத்தங்கிட்ட பழகும்போது ஏய் உன் ஜாதி என்ன, இதெல்லாம் அந்த பிடிக்கிற பையன் நம்ம ஜனத்துல இருக்க கூடாது. அது நம்ம ஜனத்துல இருக்கிற பையனை தேர்ந்தெடுத்து நீ லவ் பண்ண. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. நம்ம குடும்பத்துல யாரும் அப்படி பண்ணல, அதனால எனக்கு தயக்கமா இருக்கு அப்படிங்கிறது. பண்ணிருக்காங்க. எங்க குடும்பத்துல பண்ணிருக்காங்க. எப்படி எப்படின்னா இல்ல அதான் அவங்க தாய் மாமா தான் பண்ணிருக்காரு. நான் தான் நடத்தி வச்சுக்க, நான் தான் போய் நடத்தி வச்சதே. இவங்க போய் முன்னாடி நின்னு நடத்தி வைப்பாங்க. இவங்க பொண்ணுக்குன்னா அது கூடாது. நஞ்சுண்டன், நீங்க ஒரு பொண்ணை காதலிச்சீங்கல்ல, அவங்க என்ன ஜாதி? அதே எங்க ஜாதி தான். அதான் உங்க ஜாதியில லவ் பண்ண புட்டுக்குதே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பண்ண வேண்டாம் சொல்ல, ஆனா மாறி போனானுக்கா துரத்தி விட்டுருவா. அவ்வளவுதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீ இப்படி மாறி கல்யாணம் பண்ணா உன்னை துரத்தி விட்டுருவாங்க. என்று சொல்லி நகர வேண்டும். இல்ல உங்க அப்பா ஜாதி விஷயத்துல ரொம்ப அடமெண்டா இருக்காரு. அது எனக்கு பிடிக்கல சார். அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சாவு சாவும்ல செத்த பையல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. ஜாதிங்கிறது பா இதெல்லாம் வேஸ்ட் பா. யார் சொன்ன வேஸ்ட்னு? காதன வந்து கத்தினுங்கற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. சரி ஜாதி வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு பண்ணாம தான். அப்புறம் ஏன் ஒண்ணு பண்ணாம எதுக்கு இந்த ஜாதி? How do I tell you? ஜாதியில பண்ண என்ன பண்ண போறோம்? ஜாதி மாறினதுக்கு அப்புறம் அதே பண்ண போறோம். அதை விட ஜாதியில பண்ணுங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. பிரேக்கப்ங்கற வார்த்தை ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஆமாங்க சார். அப்ப ஜாதியில லவ் பண்ணா மட்டும் பிரேக்கப் வராதா? வரும், ஆனா வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க கேஸ்ட் இருக்கவங்க சாஃப்ட் ஹார்ட்டட். இது என்னடா புது பொருளியா இருக்கு? பொய் சொல்றதுல சிகப்பண்ண கருப்பண்ண. சாப்பாட்டு முறையில இருந்து எல்லாமே மாறும். ஏமா காதல் வந்துட்ட பிறகு சோறு என்னமா சோறு? எதுக்காக ஜாதின்னு ஒன்னே கேட்டு இருக்கோம்னா எங்க கௌரவம் காப்பாற்றப்படுது சார். அதெல்லாம் போய் சரிங்க சரிங்க. என்னுடைய கௌரவ பிரச்சனை சார். அப்ப ஊருக்காக நீங்க என்ன பெத்து வளர்த்தீங்களா? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? எங்க 2 பேர் சந்தோஷத்தை உன்னை பெத்து வளர்த்தேன். அதனால எங்க கஷ்டத்துல நீ கல்யாணம் பண்ணணும். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். அதர் கஷ்ட கல்யாணம் பண்ணி ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். சரி இருக்கிற வரைக்கும் உங்க சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பழகிடும்டா. பழகிறோம் சார். என்னுடைய விருப்பம் தான் சார் கல்யாணம் பண்ணணும். உங்க கல்யாணம் தானே உங்க விருப்பப்படி பண்ணிக்க முடியும். லவ் மேரேஜ் பண்ணிட்டு போறது, அது ஜாதி விட்டு ஜாதி பண்ணிட்டு போறது செத்து போனதுக்கு அர்த்தம் தான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அப்போ அந்த ஜாதி முக்கியம், பெத்த பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் நீயானால நாங்க பார்த்த மோசமான ஒரு சீக்வென்ஸ், இந்த பொண்ணு செத்து போறேன்னு அந்த பொண்ணு அம்மா சொன்ன உடனே நீங்க கை தட்டினதுதான். அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டனேன்? எங்க அவன்? யாரா அவன்? வேற காஸ்ட் பண்ண கூடாது சொல்வாங்க. அது பிரேக் பண்றதுக்காக நான் லவ் மேரேஜ் பண்ணனும்னு ஆசைப்படுறேன். ஜாதியை உடைக்கணுங்கிறதுக்காக நான் காதல் திருமணம் பண்றேன். வேலிட் பாயிண்ட். இல்ல அது 40வது வயசுல வந்து பெரிய பிரச்சனைக்கு வழி வகுக்குங்க அப்படி போறது. பூமர் அங்கிள். எஸ் கம் ஆன் அங்கிள். ஆணவ கொலைகள் பற்றின செய்திகளை படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஓடுது? நான் சொல்ல போனா தவறுக்கு தண்டனைன்னு சொல்லுவேன். ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்னு. என்னுடைய சுதந்திரம், என்னுடைய கருத்து. இல்ல இது உங்க சுதந்திரம் இல்ல, உங்க கருத்து தான். இதுல சுதந்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்மா அப்பால உங்களை தடுக்க முடியுமா காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கைக்கு போக விடாம? கண்டிப்பா முடியும் சார். உங்க அம்மா அப்பாவால உங்களை தடுக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும் சார்.
இல்ல எனக்கு புரியல. சேம் திங் இட்ஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி. என்ன கொடுமை சரவணன். தடுக்க முடியும். ஓகே முடியும். முடியும். புரிஞ்சதா? உங்க அம்மாவாலே உங்க அப்பாவாலே உங்களை தடுக்க முடியுமா முடியாதா? எமோஷனலா அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தடுக்க முடியும் சார். கேட்டுக்க. திடீர்னு உங்க அம்மா உங்க அப்பா இவங்களை பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்களே, உங்களுக்கா கையெடுத்துட்டு காதலிச்சானே அவன் போனா போச்சுல, உங்களை மாத்திட்டாங்க. நீங்க இருக்கீங்க, மாறிக்கங்க. அந்த பையன் என்னவா? பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கறாங்க. ரைட்டுமா, ஏத்துக்கல. இதே உங்க பையன் பண்ணா, அந்த பையன் பண்ணா, அந்த பையன் அவங்க அம்மா அழுகுறாங்க, நானும் என் வீட்டுல இருக்கேன், நீ உன் வீட்டுல இருக்கேன்னு சொன்னா ஓகேயா? நிறைய போறான்டா. அவன் என்ன பண்ணணும்? You have to leave. He has to leave the home, right? என்னடா இழிச்சவே பாருங்க. For what? For me. For what? For you. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஒரு ஆண் உங்கள் மீது வைக்கிற காதலுக்கு பின்னால வெறும் ட்ரஸ்ட் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். What about the girls, sir? போத். அப்புறம் ஏன் இந்த வார்த்தை வருது? நான் தான் சொல்லிச்சேன், ஷாக்கிங் கிளைமாக்ஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். விட்டுட்டு போறேன் எல்லாத்துக்கும் அப்படியே இருப்பேன்னு சொல்லி நினைச்சேனா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்களுக்கு காதலின் மீது கண்மூடித்தனமான பிரியம் இருக்கணும், அதான் லவ். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஜாதியை புடிச்சுட்டு தொங்கிட்டு உங்க பொண்ணு நேரா கேட்கற அந்த ஜாதியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. இதுவே ஒரு வாஸ்தவமா ஒரு நல்ல அப்பா வரனா தூக்குல தொங்கிருப்பான். உங்கள் காதல் மீது அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும்னா அவங்க தடுக்க போறது இல்ல. அதுக்கு முதல்ல உங்களுக்கு உங்க காதல் மீது தீராத நம்பிக்கை வேண்டும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவேன்.